ஹலோ வெல்கம் டு நீ ரொம்ப பேசுகிற. திஸ் இஸ் விக்னேஷ். And this is Rahul. அண்ட் இன்னைக்கு நாங்கள் வியூஸ் வராத காரணத்தினால நாங்கள் வந்து ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ யூ கேன் கால் அஸ் வாட் எவர் யூ வாண்ட். மதன் கௌரி வெர்ஷன் 2.0 ஆர் விக்கிபீடியா, வி டோன்ட் கேர். வி ஆர் டூயிங் இட் ஃபார் த வியூஸ். Boy, oh boy, it's Uncle Zuckerberg again. 2014 ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்கிச்சு. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வாஸ் created by a bunch of aspiring youngsters in terms of privacy with encrypted communication among peers create பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோட வந்த யங்ஸ்டர்ஸோட கிரியேஷன் தான் வாட்ஸ்அப். பட் 2014 ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வாங்கிடுச்சு. ஆஸ் எவ்ரி ஒன் நோஸ், ஃபேஸ்புக் இஸ் ஷேடி இன் இட்ஸ் business. In fact, there is a term for it. அதாவது if you get some product free then you are the product ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து அந்த உதார்த்தமாக மேலே வரைக்கும் கொண்டு போனது நம்ம ஃபேஸ்புக் மட்டும்தான். ஸோ 2014 ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வாங்கினதுக்கப்புறம் ஸ்லோலி வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஃபேஸ்புக் வல்கரிக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஈவன் தோ ஃபேஸ்புக் வாஸ் notoriously known for its shady data collection activities, அதாவது all your data collected and pushed into their ad server engines to serve you more ads. Up until December 2020 இது வாட்ஸ்அப் வந்து எஃபெக்டாக இருந்துச்சான்னு கேட்டால் நமக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ வாட்ஸ்அப்போட ப்ரைவசி பாலிசி பிரகாரமாகவே ப்ரைவசி இஸ் இன் தேர் டிஎன்ஏ, அது அவங்களோட மோட்டோவாகவே இருந்துச்சு அப் அண்டில் டிசம்பரில். இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆப்ஷன் கூட இருந்துச்சுன்னு ஷுட் யூ சென்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் பப்ளிக்லி. ஸோ வாட்ஸ்அப்ஸோட சென்ட்ரல் தீமான ப்ரைவசி தே ஸ்டில் கெப்ட் இட் அப் அண்டில் டிசம்பர் 2020. பட் ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து எல்லாரோட ஃபோன்லேயும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டக்குன்னு வந்துச்சு. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, மேபி வந்து ரொம்ப நாள் வந்து அந்த பெரிய இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த ஃபேஸ்புக்கோட அந்த காங்கிரஸ் செஷன்லாம் நடந்துச்சு இல்லையா, அங்கே வந்து தே ரோஸ்டட் ஃபேஸ்புக். அதனாலவோ இருக்குமோ என்னமோ தெரியல. த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன் வேர்ட்ஸ். ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இட் ஹேட் லாட் ஆஃப் ஷேடி சப்ஸ்டன்சஸ். தே வர் finally agreeing that hey, you know what, we are going to take your information and we are going to send to our Facebook servers where it will be used by Facebook and Facebook related companies. When I say Facebook related companies, it's not just Instagram or Messenger. There are thousands of small companies acquired by Facebook that operate separately. So all those companies will be having access to our personal information. இதில் கூத்து என்னன்னா, they were like hey, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐபி அட்ரஸஸ், நீ என்ன சோர்ஸ் ஆஃப் நெட் யூஸ் பண்ணுற, உன்னோட பேட்டரியோட யூசேஜ் எவ்வளோ. ஸோ வித் திஸ் ஆல் திஸ் ஐபி அட்ரஸஸ் தே கேன் ஈஸிலி கெட் த லொக்கேஷன் ஆல்சோ ஃப்ரம் வேர் யூ ஆர் using in the type of devices you're using it, whether it is going to be Android or an iOS device, type of the model. ஸோ நீ கையில் இருக்கிற ஃபோனோட A to Z இன்ஃபர்மேஷனையும் ஒன்று சர்ப்ரைசிங்காக என்ன இருக்குன்னா ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. அதுதான் லைக் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் நீ எந்தெந்த குரூப்பில் இருக்கோ அந்த குரூப் ஐகான்ஸ், ஆல் திஸ் வில் பி கலெக்டட் அண்ட் it will be sent to Facebook for their use. And also the information, like you're sharing it from the other website, like sometimes you read an article or you sometimes see something on Amazon or Flipkart, so adu kuda you share it on WhatsApp. So that kind of information is also going to that sites that you are using WhatsApp to share all this informations. ஸோ எல்லோரும் இப்போ வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸியாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். என்னமோ வந்து வாட்ஸ்அப் வந்து ஹேஸ் டேக்கன் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஃபோன். உங்கள் பர்சனல் மெசேஜ் வில் பி ஸ்டோலன், உங்கள் ஃபோனை வந்து பேக்டோரை யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு அந்த மாதிரி நிறைய ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் பரவிட்டுருக்கு. ஸோ வாட் இன்ஃபர்மேஷன் வில் நாட் பி கலெக்டட் பை வாட்ஸ்அப்புங்கிறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் first of all, your personal messages or what you send to others will not be shared because first reason அது வந்து encrypted. அதுவும் சிக்னலோட என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, த ஃபேமஸ் அதான் இப்போ எல்லாருமே சிக்னல் சொல்கிறாங்க இல்லையா, அதோட என்கிரிப்ஷன் டெக்னாலஜி வச்சு தான் வாட்ஸ்அப்போட கம்யூனிகேஷனும் என்கிரிப்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பும்போது அந்த மெசேஜ் உங்கள் ஃபோனில் இருக்கும், ப்ளஸ் ரிசிபியண்டோட ஃபோனில் இருக்கும், நடுவில் வாட்ஸ்அப்போட சர்வரில் இருக்காது. இன்ஃபேக்ட் ஏதாவது மெசேஜ் அன்டெலிவர் ஆனால் மட்டும் ஃபார் அ டெம்பரரி டைம் அந்த மெசேஜ் வந்து
சர்வரில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது மீடியா ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் அதோட கேஷ் மாதிரி சர்வரில் இருக்கும் ஃபார் ஈஸி ஃபார்வர்டிங். ஸோ நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்க, அதாவது சாப்பிட்டியா, தூங்குனியா, why are you not replying to me, இந்த மெசேஜ் எல்லாம் படித்து அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னாலஜிக்கலி அது ஃபீஸிபிளும் இல்லை எல்லாரோட கான்வர்சேஷனும் வச்சு இது பண்ணுறது. And there are many alternatives. People are switching over, like Signal, like Elon Musk, when he started, we put up a Twitter statement saying that Signal is far better. There's something called Wire also, which you can use it, or something that is already been used, and I think it is already a threat not only to WhatsApp but also to Hotstar, Amazon Prime and Netflix. I'm talking about Telegram. Okay, it's not only threat to WhatsApp but all other social platforms here. Telegram also, எல்லாமே வந்து டெலிகிராமில் எல்லாமே பண்ணலாம் ராகுல், நம்ம பண்ணவே நினச்சது எல்லாமே பண்ணலாம். இது நீ பார்த்தோன்னு எனக்கு என்ன ஜஸ்ட் ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சுன்னா, இந்த விஷயத்துலையும் ஒரு மொனோபோலி ஒன்று இருக்குது பார்த்தியா. லைக் சம்திங் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இட்ஸ் சூப்பர்மெசி ஆர் அன் ஓல்ட் ஆன் சம்திங். அதை வந்து தள்ளி விட வந்து இன்னொரு ப்ராடக்ட்னாலே அதனால் வர முடியல. இட்ஸ் பேசிக் த சேம் திங் இன் லைஃப் ஆல்சோ. இந்த மாதிரி இருக்கும்போது திஸ் வாட்ஸ்அப் ஒரு ஃபேஸ்புக் ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ஓல்டு க்ரியேட் ஆனதுனால ஐ டோன்ட் திங்க் அதர் கம்பெனிஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சிக்னல் கேன் வேவ் ஆர் ஹியூஜ் வேவை வந்து தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல ராகுல். நினச்சிருப்பாங்க இப்போ வாட்ஸ்அப் நினச்சிருப்பாங்க பில்லியன் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் அஸ், ஒரு சேஞ்ச் இன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா தே வில் ஹேவ் டு அக்செப்ட்னு. luckily let's see if Signal catches up on as you said, right. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து மானடைஸ் தான் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி அவங்களோட ஆட் சர்வருக்கு தே வில் புஷ் ஆல் அவர் இன்ஃபர்மேஷன் ஸோ தட் தே வில் ப்ரொவைட் அஸ் ஆட். அதுக்கு தான் அந்த ஃபேஸ்புக்கோட இது எல்லாமே பண்ணுறாங்க. பட் தெர் இஸ் ஆல்சோ அன் அனதர் மாரல் இஷ்யூ கால் சைக்கோ ப்ரொஃபைலிங். அதாவது உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன், உங்களோட லொக்கேஷன் வைஸ், உங்களோட ஐபி அட்ரஸ், உங்கள் ஃபோன் பேட்டரியிலேருந்து நீங்கள் எந்த ஆர்டிக்கல் படித்து ஷேர் பண்ணுறீங்க வரைக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியும்போ நீங்கள் பண்ண தே வில் கிரியேட் அ சைக்கோ ப்ரொஃபைலிங். அதாவது யூஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெஃப்டிஸ்டா ரைட்டிஸ்டா, ஆர் நீங்கள் வந்து என்ன சப்போர்ட்டர், என்ன பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஆல்ரெடி ஃபேஸ்புக்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வாட்ஸ்அப் இன்னும் உங்களால் பார்க்க முடியும். இது வச்சு உங்களால் ஒரு சைக்கோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் நவ் தே ஆர் ஒன்லி எய்மிங் டு ப்ரொவைட் ஆட்ஸ், அட்லீஸ்ட் ஆட்ஸ். பட் இன் ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ வாட் தட் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஹெல்ப்ஃபுல். இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வச்சு they can alter anyone's decision making skills. அதாவது you don't even know any decision நீங்களா எடுத்தீங்களான்னு it could have been influenced just by Facebook company itself. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸ் ஆஃப் இது தான் ஃபேஸ்புக். ஸோ ஐ திங்க் அந்த மோனோபோலி பிரேக் பண்ணணும் தான் என்னோட அபிப்பிராயம். ஆன் தட் நோட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீ ரொம்ப பேசுகிற. We are doing this for the views because we are having very less subscribers and viewers. Please subscribe to our channel. I have a low